இன்னும் 2 வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல. எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டாங்க ஐயா. துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க ஐயா? குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு? பயத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் வரும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிரடியாக அறிவித்துள்ளார். ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை விடப்போவதாக இல்லை. நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது. இன்னைக்கு பாருங்க ஐயா, நாம சம்பவம் நடந்து 6 நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக உங்க முன்னாடி வைக்கிறது, இன்னும் 2 வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல. எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டாங்க ஐயா. துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க ஐயா? குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு? பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் நீங்க அதை செய்யல அப்படின்னா 20ஆம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமைங்க ஐயா, 20ஆம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம். தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும்னா முதலமைச்சர் தான் இங்க வரணும். அந்த 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையிலிருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றோம். தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மாறி மாறி ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க. ஆனா நீதி கிடைத்தாக வேண்டும். இன்னொரு கிராமத்துல, இன்னொரு ஊர்ல, இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்துல இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய கொலையின் மூலமாக அதை என்று கொண்டு வரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.